ஒரு அழகான சின்ன கிராமம். அதில் இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாமே மாடுகள்லாம் வளர்த்து அதில் வர பால் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரும். அந்த மில்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க, வெளியில் கொண்டு போய் செல் பண்ணுறாங்க. இதனால் அவங்க ஃபேமிலியுமே ஹெல்த்தியாக இருக்காங்க, வெல்த் வைஸ்லையுமே நல்லா இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வராங்க. 7 லிட்டர்ஸ் மில்கை நீங்கள் எங்களுக்கு தான் தரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஃபார்மர்ஸும் அதுக்கு ஒபை பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் நாள் ஆக தான் தெரியுது இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்னு. ஃபார்மர்ஸ் எல்லாமே வெல்த்தியை லூஸ் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் அவங்க சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ஹெல்த் வைஸ்லையுமே ரொம்ப வீக்காக இருக்காங்க. இதை தான் தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அதிகமான டேக்ஸ் போடுறாங்க. ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லா விதத்துலையுமே டேக்ஸ் போடுறாங்க. நம்பர் 2, அவங்களோட இங்கிலீஷ் அஃபிஷியல்ஸ்க்கு இந்தியாவில் இருந்து தான் அமௌண்ட்டை சேலரியாக கொடுக்குறாங்க. 3, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதில் இருக்க ப்ராஃபிட் எல்லாமே எங்கே அனுப்புகிறாங்கன்னா இங்கிலாந்துக்கு தான் அனுப்புகிறாங்க. இதனால் இந்தியாவுக்கு ஒரு யூஸ்மே இல்லை. இந்தியாவோட வெல்த்தை செதைச்சி இங்கிலாண்டை டெவலப் பண்ணுறாங்க. இதுதான் ட்ரெயின் ஆஃப் வெல்த். தேங்க்யூ.